இந்திரனுக்கு வந்து தனக்கு ஏற்பட்ட தோஷங்களினாலும் சாபங்களினாலும் மனசு குழப்பமுற்று இருக்கக்கூடிய நிலையில அவர் பதவியில இல்லாம வெளியே இருக்கார். மீண்டும் இந்திர பதவி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அகத்தியர்கிட்ட முறையிட்டு எனக்கு சாப விமோசனம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறது. அம்பாளுக்கும் சுவாமிக்கும் ஒரு சேர்ந்தால் போல தீபத்தூண் இருக்கிறது இந்த கோவில்ல ஒரு விசேஷமா இருக்குது. இந்திரனுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்ததுனால அரூபமாக ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமைகளிலும் தை மாதம் வரக்கூடிய 5 வெள்ளிக்கிழமைகளும் நவராத்திரியில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையும் அரூபமாக அகத்தியருடைய தலைமையில அம்மன் சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய கிணற்றுக்குள்ள இருக்கிற சுரங்க துழாய் வழியாக அரூபமா வந்து பிரசாதம் வாங்கி போறதாக இன்றளவும் ஐதீகம். நாகதோஷம் நிவர்த்தி அடையணும் அப்படின்றவங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கிறாங்க. திருமண தடை விலகுது, புத்திர சந்தான தடை இருக்கவங்க வந்து பரிகாரம் பண்ணிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் ராகுகால நேரத்தில் அந்த பரிகாரம் பண்ணிட்டு இருக்கோம். கண்கூடா வந்து 5 வாரம் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு பரிகாரம் அர்ச்சனை பண்ணிட்டு போறவங்களுக்கு அடுத்த ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள அவங்க வேண்டுதல் நிறைவேறி பத்திரிகையோட வந்து இந்த உள்ள வரும்பொழுது மேற்கு கோபுர வழியாக தான் நம்ம உள்ள வரோம். ராஜகோபுரம் மேற்கு நோக்கிய ராஜகோபுரமா இருக்கு. விநாயகர் சன்னதியிலிருந்து கோவிலை வலமா பிரதட்சணம் பண்ணீங்கன்னாக்கா ஓம் அப்படின்ற வழியோட சுற்றி வர மாதிரி இருக்கும் கோவில். இந்த ஊர்ல வந்து மழை இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்துல ஏரிக்கு நடுவுல இந்திரனுடைய அரூப சிலை ஒண்ணு இருக்குங்க. தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னாக்கா சிலை மூடிடும். தண்ணி இல்லாத நேரத்துல அந்த இடத்துல அரூபமா ஒரு சிலை இருக்கு. அது சரியா நடுக்கல் மாதிரி, அது நடுக்கல் மாதிரியான ஒரு சிலை. அது தண்ணி இல்லாது வறண்டு போற நேரத்துல ஊர் மக்கள் மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க போயிட்டு பொங்கல் வைத்து இந்திர பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னாக்கா அடுத்த ஒரு 10 நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ள. நமசிவாய. இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கூட இஷ்டி நேரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அதை தான் சோடசக்கலை நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருக்கேன். குறிப்பிட்ட ஒரு சில நேரத்திலே நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு சில பூஜைகளோ அல்லது ஒரு மெடிடேஷனோ அல்லது ஒரு ஹோமம் அப்படிங்கிற மாதிரியான அக்னி காரியங்களோ நமக்கு வந்து திடீர்னு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் நம்மளே மிக உயரத்தில் கொண்டு போய் விட்டு விடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் வந்து சோடசக்கலை நேரத்திலும் கூட வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அமாவாசை முடிஞ்ச உடனே அல்லது பௌர்ணமி முடியக்கூடிய காலம், பிரதமை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. ஸோ அது போலவே வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. நான் வந்து என்னுடைய இங்கே வந்து பார்த்த பொழுதும் சரி, நான் இது வரைக்கும் முதலே நான் படித்து இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட ராமாயண காலத்துக்கு கொண்டு போகுது. இந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு சில சிற்பங்கள் எல்லாமே வந்து ராமாயண காலத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. இந்த இந்திரன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றியும் நான் பல்வேறு விதமான பதிவுகள் சொல்லியிருக்கேன். இந்திரனை வழிபடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேதகால கடவுள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் தவறாக புராணங்களிலும் பல்வேறு விதமான ஒரு நவீன இலக்கியங்களிலும் சித்தரிக்கப்பட்டு விட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்திரனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது குருவுடைய அதிதேவதையாகவும் சுக்கிரனுடைய பிரத்யேக தேவதையாகவும் இருப்பவர் இந்திரன். அதனால இந்திரனை வழிபடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன். ஸோ அதுபோல் அந்த இந்திரனே வழிபட்ட அந்த இந்திரனே வழிபட்டனா இந்திரன் ரெகுலராக வழிபடுறவர் தான். அந்த இந்திரனுக்கு வந்து அவருக்கே மன வருத்தம், ரொம்ப மன வருத்தமாகி அவருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து என்ன செய்யறது அப்படின்றது தெரியாமல் அவருடைய இந்திராணியுடன் அவர் வந்து ஒவ்வொரு இடமாக வந்து சிவ வழிபாட்டிற்காக செல்லும் பொழுது இந்த இடம் இந்த புரந்தரீசர் அப்படின்ற மாதிரியாகவும் இந்திர பிரசாத வள்ளி அப்படின்ற மாதிரியான தேவியை வழிபட்டால் அந்த உன்னுடைய பயமும் தீரும், அதே போல வந்து பிரம்மஹத்தி தோஷம் தீரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லப்பட்டது. அதனால வந்து பார்த்தோம்னா அவருக்கு நிறைய வரம் கொடுத்த தேவி அப்படின்ற மாதிரியாகவும் இந்த அம்பாளை நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம வந்து இந்திரனுக்கும் வரம் கொடுத்த தேவி அப்படின்னும் பொழுது அந்த இந்திர வழிபாடு சாதாரணமாக செய்தாலே நமக்கு வந்து அந்த குரு பிரீதி சுக்கிர பிரீதி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம். அப்போ இந்த ஒரு தேவியை நாம் வழிபடுவோம் போது அதுக்கெல்லாம் மேலே ரொம்ப ரொம்ப ஒரு வசதியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்மளுடைய லைஃப் வந்து அப்சைட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது நமக்கு வந்து புரண்டு போட்டு இருந்ததுனால் அந்த விஷயம் எல்லாம் மாறி மிக மிக வேகம் எடுக்க துவங்கும் அப்படிங்கிறது இங்கே ரெகுலராக வரக்கூடியவர்களுடைய ஒரு ஜென்ரலாக இங்கே வந்து அனுபவிச்சவங்களோட ஒரு விஷயம். நானும் ஏற்கனவே இது ஒரு முறை இங்கே வந்து போயிட்டு இது 2வது முறையாக தான் இந்த ஒரு அதாவது முதல் தடவை நான் வந்து இந்த இன்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு வந்திருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்திருந்தேன். இந்த நாகம் அப்படின்றது தான் நான் சொன்ன மாதிரி ஒரு ராமாயண காலத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு நாகமாக நம்ம நாக பிரதிஷ்டை அப்படின்னு இந்த பிணை நாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாகம், அது மாதிரியான ஒரு விஷயமாகவும் இங்கே சொல்லலாம். அந்த நாகத்தை கண்டிப்பாக எல்லாருமே தரிசிக்க வேண்டும். அதே போல வந்து இங்கே இருக்கக்கூடிய சாஸ்தா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இங்கே இருக்க சாஸ்தா வந்து கிட்டத்தட்ட சாஸ்தாலாம் நீங்கள் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாஸ்தாலாம் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மாதிரியான ஒரு சாஸ்தாவையும் இங்கே நீங்க வந்து கண்டிப்பான முறையில் பார்க்கலாம். இங்கே விட்டோம்னா ராஜபாளையம் இல்லையா, ராஜபாளையம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து இதே போல இருக்கக்கூடிய ஒரு சாஸ்தா இருக்கிறார். இந்த தேவியை வழிபட்டால் நமக்கு வந்து கேட்ட வரங்களை உடனடியாக அள்ளி வழங்குவாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பான முறையிலே நம்ம இங்கே சொல்ல முடியும். மேலும் இதை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
நமசிவாயம். நமசிவாயம். இப்போ இங்க நமக்கு இந்த இந்திரனுக்கு வழிபட்ட தேவி அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ஊர் பேர் வந்து மருதாடு. மருதாடுன்னும் பொழுது மருத மரங்கள் நிறைந்த காட்டு பகுதியா இருக்கு. மருத காடுன்னு இருந்தது, மருத நாடுன்னு வந்து மருதாடு மாதிரி இருக்கு. ஐவகை நிலங்கள்ல மருதம் அப்படின்றது வந்து விவசாயம், நிலமும் நிலம் சார்ந்த பகுதிக்கும் மருதம் அப்படின்னு பேரு. அதுபோல மருத மரங்கள் நிறைந்த இந்த காட்டுப்பகுதி இந்திரனுக்கு வந்து தனக்கு ஏற்பட்ட தோஷங்களினாலும் சாபங்களினாலும் மனசு குழப்பமுற்று இருக்கக்கூடிய நிலையில அவர் பதவியில இல்லாம வெளியே இருக்கார். தேசாந்திரியா வெளியே இருக்கும்பொழுது மீண்டும் இந்திர பதவி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அகத்தியர்கிட்ட முறையிட்டு எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறது, மருதவனத்துல சிவலிங்க பூஜை செய்து வழிபாடு செய்து வந்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டு மருத மரங்கள் நிறைந்த இந்த காட்டு பகுதியில் வந்து இந்திரனால் உருவாக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட ஈஸ்வரர் புரந்தரீஸ்வரர். புரந்தரன்னா இந்திரன் ஒரு அர்த்தம் இருக்கு. சுவாமி வந்து ஒளிபடா திருமேனி. சுவாமியினுடைய லிங்க திருமேனியில பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒளி கொண்டு செதுக்கிய அந்த சூடு எதுவும் இருக்காதுங்க. இந்திரன் வந்து உருவாக்கி வழிபாடு செய்தவர், சுயம்பு கிடையாது. இந்திரன் வந்து பிடிச்சு வச்சு உருவாக்கம் செய்து வழிபாடு செய்த ஈஸ்வரர். சுவாமி அவ்வளவு சீக்கிரம் வரம் கொடுக்காத காரணத்தினால அம்பாள் கிட்ட முறையிட்டு அம்பாள் கையால பிரசாதம் வாங்கினதுனால இந்திர பிரசாதவல்லி அப்படின்றது அம்பாளுடைய திருநாமம். அப்போ அம்பாள் கையால குங்கும பிரசாதமும் தீர்த்த பிரசாதமும் வாங்கியது. இது நடந்தது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை காலத்தில் நடந்ததா புராண ரீதியா ஐதீகமா சொல்லப்படுது. அந்த வெள்ளிக்கிழமை பொழுது நீட்டிக்கணும் அப்படின்றதுக்காக நவகிரகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மேற்கு நோக்கிய வகையில தனியா ஒரு சந்நிதி, தனி சூரியனா மேற்கு நோக்கிய வகையில இருக்காரு. நவகிரகத்துல மையத்தில் இருக்கிற சூரியன் கிழக்கு பார்த்த போல இருக்காரு. ஆனால் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், அதன் பிறகு மனிதர்கள் வழிபாடு பண்ணணும், அந்த நாள் பொழுதை நீட்டிக்கணும் அப்படின்றதுக்காக அஸ்தமிக்காத சூரியன் அப்படின்றதை குறிக்கும் வகையில மேற்கு நோக்கிய வகையில சூரியனுடைய விக்கிரகம் தனியா ஒன்று இருக்கு. அம்பாளுக்கும் சுவாமிக்கும் ஒரு சேர்ந்தால் போல தீபத்தூண் இருக்கிறது இந்த கோவிலில் ஒரு விசேஷமா இருக்குது. இந்திரனுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்ததுனால அரூபமாக ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமைகளிலும் தை மாதம் வரக்கூடிய 5 வெள்ளிக்கிழமைகளும் நவராத்திரியில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையும் அரூபமாக அகத்தியருடைய தலைமையில அம்மன் சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய கிணற்றுக்குள்ள இருக்கிற சுரங்க துழாய் வழியாக அரூபமா வந்து பிரசாதம் வாங்கி போறதாக இன்றளவும் ஐதீகம். தேவர்கள், இந்திரன் எல்லாருமே அகத்தியர் உட்பட எல்லாருமே வந்து ஐதீகமா பிரசாதம் வாங்கி போறதாக ஐதீகமா நம்பப்பட்டு வருது. அடிப்பிரதர்ஷனம் வந்து அம்பாள் கிட்ட கோரிக்கை வைத்தோம்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அந்த அடிப்பிரதர்ஷனத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பா அம்பாள் நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறாங்க. எவ்வளவு அடிப்பிரதர்ஷனம் பண்ணணும்? 27 முறை பிரதட்சணம் வரணும். 27 பிரதட்சணம் வெள்ளிக்கிழமை பர்டிகுலரா வெள்ளிக்கிழமை பண்ணோம்னா ஆடி பூரமும் வெள்ளியும் சேர்ந்து வர நாள்ல பண்ணா இன்னும் ரொம்ப விசேஷம். இப்ப ஜெனரலா இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகளையும் இந்த சித்த வழிபாடுகள், இந்த தேவ வழிபாடுகள்லாம் இருக்காம ஜெனரலா இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம மனிதர்களுடைய வழிபாடுகளா இருக்கு. ஆடி வெள்ளி தை வெள்ளியில வந்து ரொம்ப விசேஷமான வழிபாடா சொல்லிருக்கு. அந்த நாட்கள்ல வந்து பூஜைகள் நம்ம செய்து வழிபாடு பண்ணோம்னாக்கா இன்னும் பலன் அதிகமா கிடைக்கும். இந்த இந்திரனுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எந்த வகையில இருந்ததோ அந்த வகையில தான் அந்த நாக பன்னக யந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாகம் வந்து 4 நாகங்கள் ஒன்றாக பிணைந்த மாதிரி தெரியுது. 5வது நாகம் நடுவில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய கால கீழே சூட்சும ரூபத்தில் இருக்கு. அந்த 5 நாகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நாகப்பிணையல், அந்த நாகப்பிணை அப்படின்றது வந்து இந்திரனுடைய மனசு எப்படி குழப்பமா இருக்கோ அதே போல அந்த குழம்பிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாகப்பிணையல், அந்த நாகப்பிணையலுக்கு வந்து பரிகாரங்கள் பண்ணிட்டு நாகதோஷம் நிவர்த்தி அடையணும் அப்படின்றவங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கிறாங்க. திருமண தடை விலகுது, புத்திர சந்தான தடை இருக்கவங்க வந்து பரிகாரம் பண்ணிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் ராகுகால நேரத்தில் அந்த பரிகாரம் பண்ணிட்டு இருக்கோம். கண்கூடா வந்து 5 வாரம் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு பரிகாரம் அர்ச்சனை பண்ணிட்டு போறவங்களுக்கு அடுத்த ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள அவங்க வேண்டுதல் நிறைவேறி பத்திரிகையோட வந்து இந்த கோவிலுக்கு வந்து திரும்ப ராகுகால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் நடக்கிறது. அப்போ தொடர்ந்து 5 வாரம் வரணும். திருமண தடை இருக்கவங்க 5 வாரம், புத்திர சந்தான தடை இருக்கவங்க 9 வாரம், அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பண்ணிட்டு போறாங்க. சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பூஜை நடக்கும் பொழுது சிவாலய வழிபாட்டு முறையில் முதல்ல சுவாமிக்கு தான் எல்லாம் பண்ணணும். ஆனால் இந்த சன்னதியில் மொத்தமே அம்பாளுக்கு தான் முதல்ல. ஏன்னா அம்பாள் கையால் பிரசாதம் வாங்கி சாப விமோச்சனம் பெற்றதுனால அம்மனுக்கு தான் முதல் நைவேத்தியம், அபிஷேகம் எல்லாமே வந்து ஹாரதி எல்லாமே அம்பாளுக்கு தான் நடக்கும். அம்பாளுடைய சன்னதிக்கு தீர்த்த பிரசாதம்லாம் முடிஞ்ச பிறகு தான் சுவாமியினுடைய சன்னதியில் தீபாராதனை நடக்கும். நம்ம உள்ள கோவில் உள்ள நுழையும் போது பார்த்தோம்னு சொன்னாக்கா ராஜகோபுரத்திலிருந்து உள்ள நுழையும் போது சன்னதிகள் மாறி இருக்கா மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். புதுசா வரவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல சன்னதிகள் இருக்க மாதிரி இருக்கும். திசை மயக்க கோவில் அப்படின்ற பெயர் ஒன்று இருக்கு கோவிலுக்கு. எந்த திசை எந்த பக்கம் இருக்கு. ஏன்னா நம்ம சாதாரணமா நம்ம மனசு குழப்பமா இருக்கும்பொழுது நம்ம எங்க போறோம் எப்படி வரோன்றதே தெரியாம ஏனோ தானோ அப்படின்ற போக்கில் நம்ம போவோம். அதே போல இந்திரனும் வந்து அவருக்கு இருந்த குழப்பங்கள்லாம் தெளிவு பெறணும் அப்படின்னும் பொழுது திசை தெரியாமல் சுத்தி வந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சிவனை வழிபாடு பண்ணும்பொழுது அவருக்கு மன நிறைவு ஏற்பட்டதை போல இது உள்ள வந்துட்டு நம்ம வெளியே போகும்பொழுது நம்மளுடைய மனசும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. உள்ள வரும்பொழுது மேற்கு கோபுர வழியாக தான் நம்ம உள்ள வரோம். ராஜகோபுரம் மேற்கு நோக்கிய ராஜகோபுரமா இருக்கு. விநாயகர் சன்னதியிலிருந்து கோவிலை வலமா பிரதட்சணம் பண்ணீங்கன்னாக்கா ஓம் அப்படின்ற வடிவில் சுத்தி வர மாதிரி இருக்கும் கோவில். சுவாமியினுடைய சன்னதிக்கு நேர் பின்புறம் முருகர் சன்னதி அமைஞ்சிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. நந்தியம்பெருமான் சுவாமியை நேரா பார்க்காம ஒரு சாளரத்தின் வழியாக ஒரு சிறிய சந்தின் வழியாக சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். மகாநந்தி அந்த நந்தியம்பெருமான் தரிசனம் பண்றதுல இருந்து சுவாமியை பார்த்தோம்னு சொன்னாக்கா உள்ள இருக்கக்கூடிய அதிகார நந்தியினுடைய 2 கொம்புக்கு நடுவில் சுவாமியினுடைய தரிசனம் கிடைக்கும்.
அப்போ சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஒரு சேர்ந்த போல் தீபத்தூண் இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட வந்து இந்த தீபத்தூண் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில்கள் தான் தீபத்தூண். அதன் பிறகுதான் கொடிமர வழிபாடு, கொடிமரம் அப்படின்றதே வந்தது. அப்போ அந்த தீபத்தூண் இருக்கக்கூடியதும் பலிபீடம் இருக்கக்கூடியதும் ஒரு சேர்ந்த போல இருக்கக்கூடியதா இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஓகே ஓகே. இங்க இந்த இது இருக்கு இல்லையா, நாகத்தை வந்து இப்பதான் ரீசெண்டா நம்ம வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷமோ என்னமோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மட்டும் அந்த நாகம் வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தோம்னா பழங்கால கிரந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். நான் அதனாலதான் இந்த கோயில் ஒரு 1000 வருஷம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 ராஜாக்கள் எல்லாமே இதுல இங்க வந்து தானம் கொடுத்ததா இருக்கு இல்லையா, மேலே இருக்கு இல்லையா தானங்கள். கோவில் வந்து வரலாற்று ரீதியா பார்க்கும்போது 12ஆம் நூற்றாண்டு கடைசியில பல்லவருடைய கடைசி அரசர் நிருபதுங்கவர்மன் அப்படின்னக்கூடிய மன்னர் காலத்துல இந்த கோவில் கட்டியிருக்காங்க. இந்த ஊர் ஏரி வந்து இந்த மாவட்டத்தில் 2வது பெரிய ஏரியா இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மருதாடு இந்த ஊர் ஏரி வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2வது பெரிய ஏரி. அந்த ஏரிக்கு மதகு அமைத்து கொடுத்ததும் இந்த ஆலயம் அமைத்ததும் வந்து நிருபதுங்கவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லவ மன்னருடைய காலத்தில் அமைஞ்சிருக்கிறதா கல்வெட்டு சாசனம் இருக்குங்க. அப்போ அந்த பல்லவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு சான்றா அம்மனுடைய கோபுர விமானம் பார்த்தீங்கன்னா பல்லவர் கட்டடக்கலை இருக்கும். சுவாமியினுடைய கோபுர விமானம் பார்த்தீங்கன்னாக்கா சோழர் கட்டடக்கலையில் இருக்கும். 2 பேருடைய ஆட்சி காலத்திலையும் கோவிலுக்கு நிலங்கள் கொடுத்ததுக்கான சாசனங்கள் கல்வெட்டா இருக்கு. மொத்தமாகவே கல்வெட்டு சாதனங்களாக பார்க்கும்பொழுது அப்போ பல்லவர் காலத்தில் இருந்து இந்த கோவில் வந்து இருக்கு அப்படின்றது. நாகப்பிணை வந்து ஏற்கனவே மண்மூடி போயிருந்தது. ஒரு மரக்கன்று வைப்பதற்காக நம்ம பூமியை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த இடத்துல உள்ள இருந்து கிடைச்ச நாகப்பிணைகள். அதன் பிறகு அதனுடைய வரலாறு நமக்கு தெரியாமல் இருந்தது. தேவர்களுடைய அந்த ரகசியம் எப்போ வெளிப்படணும்னு இருக்கோ அது போல ஒரு குருமகான் மூலியமாக அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதிலிருந்து அந்த நாகம் என்னைக்கு நமக்கு வெளியே எங்க பூமிக்கு இருந்து வெளியே மேலே வந்து நமக்கு காட்சிக்கு வந்ததோ அன்னிலிருந்து கோவிலுடைய வளர்ச்சியும் ஒரு படி அதிகமாக வந்துட்டு தான் இருக்குங்க. ஓகே ஓகே. அதுதான், அதாவது பார்த்தோம்னா இந்த ஊர்மிளை ஸ்தாபித்த நாகப்பிணை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து இந்திரன் உருவாக்கிய லிங்கம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னோம்னா இந்த கற்கோவில் வேணா பல்லவர்களாலோ சோழர்களாலோ நம்ம வந்து கட்டப்பட்டு பின்னர் வளர்த்தப்பட்டு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த தெய்வங்கள் அப்படின்றது இந்த இடம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு காலத்தில் இருக்கு, எந்த ஒரு யுகத்தில் இருந்ததுன்னே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு யுகமா வந்திருக்கிற ஒரு விஷயமா தான். இந்த ஊர்ல வந்து எல்லா ஊர்லயும் மேக்சிமம் இந்திர வழிபாடுன்றது எல்லாருமே வழிபாடு பண்றது. இந்த ஊர்ல வந்து மழை இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்துல ஏரிக்கு நடுவுல இந்திரனுடைய அரூப சிலை ஒண்ணு இருக்குங்க. இந்திரனுக்கு இந்திர படையல் அப்படின்றது ஊர் ஆமா ஏரியில இருக்கு. அது தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னாக்கா சில மூடிடும். தண்ணி இல்லாத நேரத்துல அரூபமா இப்ப பார்க்க முடியாது. தண்ணி இருக்கு. இப்போ தண்ணி இல்லாத நேரத்துல அந்த இடத்துல அரூபமா ஒரு சிலை இருக்கு. சரியா நடுக்கல் மாதிரி, அது நடுக்கல் மாதிரியான ஒரு சிலை. அது தண்ணி இல்லாது வறண்டு போற நேரத்துல ஊர் மக்கள் மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க போயிட்டு பொங்கல் வைத்து இந்திர பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னாக்கா அடுத்த ஒரு 10 நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ள ஏறி அந்த முழு அளவை எட்டி. இந்த ஊர் ரொம்ப சுபிட்சமா தான் இருக்கு. ஊர் சுபிட்சமா இருக்குங்க. மழை இருந்தாலும் மழை இல்லை என்றாலும் தண்ணி வந்துட்டு இருக்கு ஏரிக்கு. விவசாயம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. விவசாயம் ஏறக்குறைய 20-25 வருஷத்துக்கு மேல வந்து ஏரி வத்தாமலே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்க இந்த சாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நான் வந்து ரொம்ப பழைய சாஸ்தாலாம் இங்க தமிழ்நாட்டில் பார்த்தது கிடையாது. ஒரு 1000 வருஷம் சாஸ்தா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாலாம் நம்ம வந்து பார்த்தது கிடையாது. ஸோ இங்கே பார்த்தோம்னா இவர் வந்து ரொம்ப இவருடைய இருப்பும் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இருப்பாகவும் வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறதுனே தெரியாத மாதிரியான ஒரு விஷயம். ஏறக்குறைய அந்த சாஸ்தா விக்கிரகத்தை பார்க்கும்போது யோக பட்டயம் 2 கால்லையும் இல்லாமல் இடது காலில் மட்டும் யோக பட்டயம் இருக்கும், வலது காலில் யோக பட்டயம் இல்லாமல் கையில் ஒரு அருவாள் மாதிரியான ஒரு ஆயுதத்தை கையில் ஏந்துட்டு சாஸ்தாவினுடைய விக்கிரகம் இருக்கு. பின்னப்பட்டு போனதுனால அது வந்து நித்திய பூஜையில் இல்லாமல் நம்ம தனியாக வச்சிருக்கோம். சரி பண்ணிடலாங்க. சுவாமியினுடைய ஆண்டு காலம்னு பார்க்கும்போது நம்மளும் பார்த்த வரையில் ராஜபாளையம் அந்த ராமநாதபுரம் மாவட்டம் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்துல சாஸ்தா வழிபாடு இருக்கிறவங்க அவங்க கிட்ட கேட்கறச்சு கிட்டத்தட்ட 1000-1200 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இந்த மாதிரியான வழிபாடு தொன்மையா இருந்துட்டு இருக்கு அப்படின்றது. இங்கேயே இந்த ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்படி வழுவூர் போகிற வழியில் வந்து இப்போ வந்து சமீப காலமாக துர்கை அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஐயனாருடைய சிலை தான். ஒரு சுவடு கல்லில் வந்து புடை சிற்பமாக இருக்கு. ஆமாம், புடை சிற்பமாக இருக்கு. அது மக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் துர்கை வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு துர்கைன்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இதே சாஸ்தாவினுடைய உருவம் எப்படி இருக்கோ அதே மாதிரியான உருவ அமைப்பு புடை சிற்பமாக இருக்கு அந்த இதில். அது வேணா கூட நம்ம போய் பார்க்கலாம். அந்த வழிபாடு பார்க்கும்பொழுது இந்த ஊரில் வந்து ஐயனார் வழிபாடும் இருந்திருக்கு. பழைய காலத்துல அதாவது கிட்டத்தட்ட ஐயனார் வழிபாடு அப்படின்றது வந்து கிராம மக்களுக்கு தொன்மையான வழிபாடு. முனீஸ்வரன் கோவிலை சுத்தி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா ஊரை சுத்தி 8 பக்கமும் லிங்கங்கள் இருக்கு. அஷ்டலிங்கம் இருக்கா மாதிரி திருவண்ணாமலையை சுத்தி அஷ்டலிங்கம் இருக்கா மாதிரி இந்த மருதாடு கிராமத்தை சுற்றி 8 புறத்திலையும் மருதாடு எல்லைக்கு உட்பட்ட இடத்திலேயே வந்து கோவில் சிவாலயங்கள் இருக்கு. 8 லிங்கங்கள் இருக்குங்க. பக்கத்துல புன்னை அப்படின்ற ஊர்ல புன்னை வனநாதர்னு இப்பதான் சமீபத்துல உள்ள இருந்து எடுத்திருக்காங்க. மழுவங்கரணை அப்படின்ற ஊர்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓசூர் அப்படின்ற ஊர்ல இருந்து எடுத்திருக்காங்க. மருதாடு
மருதாட்லேயே வந்து இப்போ புறவழிச்சாலையில் ஒரு ஏற்கனவே வழிபாட்டில் இருந்த சிவலிங்கம் தான், கிட்டத்தட்ட 4 அடி உயர பானம். அந்த சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணி இப்போ மருதேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தோட அவருக்கு பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. தனக்கோட்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவசமாதியான ஒரு லிங்கம் ஒன்று நித்திய பூஜையில் இருந்துட்டு இருக்கு. இங்கே தான் மருதாட்லியே இருக்கு, கிராம தேவதை கோயிலுக்கு பக்கத்துலயே. அது எவ்வளவு பழைய தனக்கோட்டீஸ்வரருக்கும் நமக்கு வழுவூர்ல இருக்கக்கூடிய சேஷாதிரி சுவாமிகளுக்கும் 2 பேரையும் வந்து சமகாலத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேஷாதிரி சுவாமிகள் மணிமண்டபம் இங்க இருந்து 3 கிலோமீட்டர் வழுவூர்ல இருக்கு. அங்கிருந்து சேஷாதிரி சுவாமிகள் அவருதாங்க. சேஷாதிரி சுவாமிகளுடைய பூர்வாசிரம வீடு அது, அம்மாவுடைய ஊர் வழுவூர். அவங்களுக்காக அங்க மணிமண்டபம், அவங்க வாழ்ந்த வீடு இருந்த இடத்துல இப்ப மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. இப்ப நமக்கு ஊரை சுத்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரி 8 லிங்கங்கள் இருக்கும் பொழுது இந்த ஊர் வந்து ஒரு காலத்துல வந்து சோழர் காலத்துல விக்ரம சோழ நல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு பெயராகவும் இருந்திருக்கு. பெருந்திருக்கோவில்னு சொல்லிட்டு கோவிலுக்கு பெயராகவும், அகிலம் முழுதடையார் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு திருநாமமாகவும் இருந்திருக்காங்க. இதெல்லாம் கல்வெட்டு வந்து ஆலய பிரகாரத்தை சுற்றி இருக்கிற கல்வெட்டுலேயே இருக்கு. இந்த ஊர் ஏரி தண்ணீர் பக்கத்து ஊருங்களுக்கு பாசனத்துக்கு கொடுத்து அதன் மூலியமா வரி வசூல் பண்ணி கோவிலுக்கு வந்து விளக்கேறுவதற்கான சாசனங்கள், அந்த விளக்கேறுவதற்கான துட்டு மணி கொடுத்து விளக்கு எப்பவுமே அணையா விளக்கா எரியணும் அப்படின்றதும், அதே மாதிரி சாவா மூவா பேரேடு அப்படின்றது சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆடுகளை தானமாக கொடுத்து அந்த ஆடுகளை வளர்த்து வரும்பொழுது வளர்ந்த ஆடுகளை விற்று குட்டியை வளர்த்துட்டு வருவாங்க, மீண்டும் வளர்ந்த ஆடுகளை விற்று குட்டியை வளர்த்துட்டு வருவாங்க. அது போல காலத்தால் அழியாமல் தொடர்ச்சியாக அந்த விளக்கு எரியணும் அப்படின்றதுக்காக சாவா மூவா பேரேடுன்ற அந்த பேரடி எழுதி அதற்கு உண்டான ஒரு கணக்கு பிள்ளையை நிர்ணயம் பண்ணி அவங்களுடைய பெயர் முதற்கொண்டு எல்லாமே கல்வெட்டில் வருதுங்க. சோழர் காலத்தில் பார்க்கும்போது 1ஆம் குலோத்துங்க சோழன் அவர் காலத்துல இருந்து அந்த இது வந்து நமக்கு நிலங்கள் சாசனமாக கொடுத்தது வந்து தெரிய வருது. அப்போ இங்க இப்ப புதுசா இங்க பஞ்சலோக விக்கிரகம் இருக்கார் இல்லையா? ஆமாங்க. அவர் வந்து இங்க எல்லாரும் ஏகப்பட்ட பேர் இங்க மாலை போட்டுக்கிறது வரது லாஸ்ட் டைம் பார்த்தேன் நான். இருக்காங்க நிறைய பேர் இங்க. இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து இந்த ஐயப்பனுடைய ஒரு நேரம் அப்படின்ற மாதிரியான நேரத்துல இங்கே கோயில் வந்து அது ரொம்ப பிரசித்தியா இருக்கு. ஐயப்பனுடைய வழிபாடுன்றது பாத்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாக்க இந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்டு இருந்திருக்கு. ராமநடேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த ஊரினுடைய குருசாமியா இருந்தாரு. அவருடைய காலத்திலிருந்து 60 ஆண்டு காலத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து அவர் ஐயப்ப வழிபாடை தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தாரு. 92க்கு முன்னாடி வந்து கோவிலில் இந்த அளவுக்கு உண்டான ஒரு வசதிகள் இல்லாமல் தான் இருந்ததுங்க. 92க்கு பிறகு தான் வந்து கோவிலில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு கோவில் சுற்றி வரத்துக்கு உண்டான அடித்தளமே இந்த சிமெண்ட் தரை பூச்சி போட்டது எல்லாமே 92க்கு பிறகு தான். 96ல் பஞ்சலோக விக்கிரகம், ஐயப்பனுடைய பஞ்சலோக விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணி அந்த சாஸ்தா வழிபாடு இல்லாமல் நம்ம இந்த பஞ்சலோக விக்கிரக வழிபாடு 96லேருந்து இந்த வழிபாடு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கும் வந்து ஊரில் 400 பேருக்கு சபரிமலைக்கு யாத்திரை போயிட்டு வராங்க. ஊர்லேருந்து மாலை போட்டுட்டு 400 பேருக்கு மேலே மலைக்கு போயிட்டு வராங்க. நீங்கள் வந்தால் நீங்கள் தான் மாலை போட்டு விடுவாங்க. ஓகே ஓகே. சோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துருமா? முதல்ல தகவல் வந்து கொடுத்துருவாங்க. ஃபோன்லாம் பண்ண வேண்டியது இல்ல. வெளியில இருந்து யாராவது வராங்க இந்த கோயில்னா இது இவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில், நிறைய பேருக்கு அந்த மாதிரி போட்டுக்கணும்னா இப்ப இங்க வந்து அந்த மாதிரி போட்டுக்கணும்னு வெளியூர்ல முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கேற்றபடி நம்ம பண்ணிடலாம். பொதுவா இந்த கோயில் வந்து ஒருவேளை ஒரு கால பூஜை கோவில் தாங்க. ஒரு கால அதனால நமக்கு வந்து இப்ப உங்களுக்கு வரவங்க வந்து எந்த டைம்ல வரலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபிக்ஸடா ஏதாவது இருக்கா? இல்ல வரவங்க முதல்ல வரவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த கோவில் பூஜை மட்டும் இல்லாமல் ஊர்ல புரோகிதமும் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு வரவங்க வெளியூர்ல இருந்து வரவங்க தொடர்பு எண் கொடுத்துடுறோம். அடுத்த முறை வரும்போது அவங்க தொடர்பு கொண்டு முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி இந்த நாளில் வரணும்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த போல நம்ம ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ ஈவினிங்னா உங்களுக்கு ஆஃப்டர் 4 o'clock அந்த மாதிரி. ஆஃப்டர் 4 o'clock எங்க மார்னிங்னா மார்னிங் இங்க பக்கத்திலேயே தான் வீடு இருக்குன்றதுனால எப்போ வரலாம். ஃபோன் பண்ணிட்டு வரது கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். ஒவ்வொரு வாரமும் வார வழிபாடு, வெள்ளிக்கிழமை வார வழிபாடு இருக்கு. கட்டாயம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில கண்டிப்பாக கோயில்ல இருப்போம். ஏன்னா அப்ப வெள்ளிக்கிழமை நிறைய பேர் அடிப்பிரதோஷம் வருவாங்க. பிரதோஷம் 2 பிரதோஷமே, வளர்பெரிய பிரதோஷம், தேய்பிரை பிரதோஷம், 2 பிரதோஷத்துக்கும் சுவாமி உள்புறப்பாடு இருக்கு. கிருத்திகைக்கு சுவாமி முருகர் உள்புறப்பாடு, கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் சுவாமி திருக்கல்யாணம் உண்டு. ஐப்பசி அன்னாபிஷேகம் இப்போ சிறப்பாக நடந்து முடிஞ்சது. சிவராத்திரி மகா சிவராத்திரி சுவாமிக்கு 6 கால பூஜை அபிஷேகம் உண்டு. நவராத்திரிக்கு கோயிலில் கொலு வச்சு அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகம். நவராத்திரி வெள்ளி ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால அந்த நவராத்திரி வெள்ளியில் குங்குமார்ச்சனை இல்லை தீப திருவிளக்கு வழிபாடு அந்த மாதிரி பண்ணுறது. பொதுவாக வந்து இப்போ நம்ம இங்கே நேரில் வருவா இல்லையா? இப்போ வரவாள்கிட்ட ஏதாவது நம்ம இந்த கோயிலுக்கு இப்போ ஏன்னா இப்போ கோயிலில் இப்போ இந்த கோயிலை வந்து இப்போ நம்மளே தான் சரி பண்ணி ஒரு மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வரணுங்கிற மாதிரியான நிலை தான் வந்து இப்போ பல்வேறு கோயில்களில் இருக்கு இல்லையா? ஒன்று நம்ம தான் பக்தர்கள் தான் பார்த்துக்கணும் நல்லபடியா. ஏன்னா மெயின்டெனன்ஸ்ங்கிறது கண்டிப்பாக அவங்களோட கையில் தானே இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் என்னதான் பண்ணாலும் நம்ம பக்தர்கள் செஞ்சாதான் நமக்கு வந்து சரியா. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரணும்? எண்ணெய் தட்டுப்பாடு இந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
அல்லது வந்து பார்த்தோம்னா வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் இங்க செய்ய வேண்டியது மாதிரியான எண்ணெய் தட்டுப்பாடு இருந்ததுங்க. இப்ப எண்ணெய் தட்டுப்பாடு இறைவனுடைய அருளால தேர்ந்துருச்சுங்க. அது எண்ணெய் வந்து இப்ப நமக்கு கேட்கும்பொழுது கொடுக்கறதுக்கு ஆளுங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சுவாமி அவருக்கு உண்டான இதுவை கொடுத்துட்டு இருக்காரு. ஆலய பராமரிப்புக்காக மட்டும்தாங்க இப்ப நமக்கு தேவைப்படுது. ரொம்ப புராதனமான கோவில், ரொம்ப ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்றதுனால சுற்றி ஆலய பிரகாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மதில் சுவரெல்லாம் ரொம்ப பழுதடைஞ்சு போயிடுது. ஆலய கோபுர விமானங்கள், உள்ள இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி, அம்பாள் சன்னதி, சுவாமி சன்னதியினுடைய கோபுர விமானங்கள்லாம் பழுதடைஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் புனரமைப்பு பண்ணணும். ஆலய குடமுழுக்கு பண்ணணும். முக்கியமாக 95 நடந்த குடமுழுக்கு, அதன் பிறகு குடமுழுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு ஆயிடுது. 30 வருஷம் முதல் 12 2 முடிஞ்சிடுது. 12 நடந்திருக்கணும். அது அந்த 95 நடந்த கும்பாபிஷேகம் ஊர்ல பாதி பேருக்கு தெரியாது கும்பாபிஷேகம் நடக்குதுன்ற விவகாரம். ஏன்னா எல்லாருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க வேலை உண்டு, விவசாயத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஆலய வழிபாடு அப்படின்றது வந்து செகண்டரியாக தான் அவங்களுக்கு இருந்தது. இப்போ வந்து பக்தி ரொம்ப அதிகமாக வளர்ந்துடுது. ஆலயத்திற்கு நிறைய பக்தர்கள் நிறைய பேர் வராங்க. ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கும் பக்தர்கள் நிறைய பேர் உதவுறாங்க. ஐயப்பனுடைய வழிபாடு வந்த பிறகு ஐயப்ப பக்தர்களால இந்த கோவில் நிறைய வளர்ச்சி கண்டிருக்கு. ஐயப்ப பக்தர்களுடைய அவங்களுடைய பங்களிப்பு இந்த கோவிலுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்குங்க. உடல் உழைப்புல இருந்து பண உதவியில இருந்து எல்லாமே செய்வாங்க. ஓ சரி சரி. இப்போ மெட்ராஸ்ல இருந்து இங்க வரும்போது இப்ப மேல்மருவத்தூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் வருமா? இது மேல்மருவத்தூர்ல இருந்து 20 கிலோமீட்டர். மெட்ராஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் மெயின் அந்த NH45 வந்தீங்கன்னு சொன்னாக்க மேல்மருவத்தூர் சோத்துப்பாக்கத்துல இருந்து 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர். இப்ப வந்தவாசியில இருந்து 10 கிலோமீட்டர். வந்தவாசியில இருந்து 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு இங்க இருந்து எவ்வளவு ஒரு மணி நேரம்? இங்க இருந்து 80 கிலோமீட்டர் திருவண்ணாமலை. ஒரு 1.25 மணி நேரம். சோ இப்ப திருவண்ணாமலைக்கு இப்படி தாண்டி தான் போக வேண்டியிருக்கும். இந்த வழியாகவும் திருவண்ணாமலைக்கு போகலாம். சோ அப்ப மெயினா இப்ப திருவண்ணாமலைக்கு போகும்போது கூட இங்க வந்து தரிசனம் இந்த வழியா இப்ப இன்னும் கொஞ்ச நாளானா இந்த வழியில போறதுக்கு தான் அதிகம் விரும்புவாங்க. ஏன்னா சாலை வசதி முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. முன்னதான் வந்து சாலை வசதி சரியில்லாம இருந்து இப்ப வந்து சாலை வசதி மருவத்தூர்ல இருந்து உங்களுக்கு போற வழியில உங்களுக்கு வந்து லைட்டே போட்டுக்காம போலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு சோலார் லைட் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் நல்லா இருக்கு. சாலை வசதி நல்லா வந்துருதுன்றனால திருவண்ணாமலைக்கு போக்குவரத்து இந்த பக்கம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. ஒரு கால பூஜை நடக்கிற கோவில், சேவார்த்திகள்லாம் காலையில் 6லேருந்து 12 வரைக்கும் திறந்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அது எல்லா நேரமும் மக்கள் வரமாட்டாங்க. ஏன்னா கிராம பகுதி அப்படின்றதுனால அவங்கவுங்க வேலைக்கு போவாங்க. சாயங்காலமும் அதுபோல் நம்ம 4 to 8 அந்த மாதிரி நேரம் திறந்துருந்தோம்னா அந்த நேரமும் மக்கள் வரது குறைவாக தான் இருக்கும். வரவா யாராவது வந்து அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டோம்னா நம்ம வந்து சன்னதி திறந்து அர்ச்சனை பண்ணி கொடுப்போம். இல்லைனா எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணலாம். அம்பாள் முதல் கொண்டு சுவாமி முதல் கொண்டு நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ராஜகோபுர கதவு காலையில் திறந்துட்டோம்னு சொல்லி சொன்னாக்கா அதோட ராத்திரி 8:30-9 மணிக்கு தான் வெளியே ராஜகோபுர கதவு மூடுவோம். மற்ற நேரத்தில் வரும்பொழுது எல்லா சன்னதியும் பார்க்கலாம். சுவாமி விநாயகர் பார்க்கலாம், முருகர் பார்க்கலாம், அம்பாலை தரிசிக்கலாம், சுவாமியை தரிசிக்கலாம், தரிசனம் பண்ணலாம். விசேஷமா நம்ம ஏதாவது அபிஷேகம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா முன்கூட்டியே தகவல் கொடுத்து செஞ்சுக்கிறது நல்லதா இருக்கும். சமீபமா இந்த பரிகார ஸ்தலம் சேனல்லே வந்து பார்த்தோம்னா அந்த மலைமண்டல பெருமாள் அப்படின்னு பார்த்துருந்தோம். எவ்வளவு வருடங்கள் பழமையானது, எந்த ஒரு யுகத்தில் வந்ததுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய பிரீஸ்ட் சொல்லியிருப்பாரு, அதை பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு 1200 ஆண்டுகள் 1300 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆக்சுவலா என்னன்னா பழைய கிரந்தத்திலிருந்து எனக்கு கிடைத்ததை அதை நோக்கி தான் தேடி இந்த ஒரு கோயிலுக்கு முதல் தடவை வரும்போது வந்திருந்தேன். ஊர்மிளை இருக்காள் அல்லவா, லக்ஷ்மணருடைய மனைவி. லக்ஷ்மணரும் ராமர், லக்ஷ்மணர், சீதை இவங்க 3 பேரும் காட்டுக்கு போன பொழுது அவர்கள் வந்து நல்லபடியாக திரும்பி வந்துடணும். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கட்டுக்கள் இருக்கக்கூடாது, அவர்கள் இருக்கக்கூடிய கட்டுக்கள் எல்லாம் உடைய வேண்டும், அவர்களுக்கு சாப நிவர்த்திகளாக வேண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அவங்க இருக்கக்கூடிய அந்த பாரத தேசம் முழுவதுமே பல இடங்களில் முக்கியமான இடங்களாக தேடி சென்று அந்த இடத்துல எல்லாம் வந்து நாகப்பிரதிஷ்டை செஞ்சாங்களாம். நாகப்பிரதிஷ்டை அவங்க செஞ்சிருக்கிற நாகப்பிரதிஷ்டை ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு நாகப்பிரதிஷ்டையா இருக்கும். அது மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நாகப்பிரதிஷ்டை இந்த மருதாடில் இருக்கு என்று, அதாவது சென்னையிலேயே ஒரு 2-3 இடத்துல இருக்கு. நாங்க கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம், மயிலாப்பூர் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த 2 இடத்துக்குமே போய் சர்ச் பண்ணி பார்த்தாச்சு. அந்த இடத்துல எங்கேயுமே இல்லை. நம்ம அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் தேடி இந்த இடத்துக்கு வந்தபோது பார்த்தோம்னா இந்த இடத்துல அந்த ஒரு அதே மாதிரியான ஒரு நாகப்பிரதிஷ்டை, அதாவது பிணை நாகம்னு சொல்லுவாங்க. இதற்கு வேற பெயர் உண்டு. அது ஒரு இந்த ஒரு நாக எந்திரம் அப்படிங்கிறது. இந்த நாகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நாகத்தை நீங்க பார்த்துருக்கிறது சான்ஸ் இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான 2 இடங்கள்ல இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்றாங்க. அதை பத்தி நம்ம பின்னால பார்ப்போம். ராமநாதபுரத்தில் ஒன்று, இங்கே ஒன்று இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு சிலையே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த நாகமே உங்களுக்கு வந்து பூமிக்கு அடியில் இருந்திருக்கிறது. இப்போ சமீபமாக ஒரு 25 வருஷம் அந்த மாதிரி சம்திங்
அந்த மாதிரியான டைம்ல தான் வந்து இங்க வேற ஏதோ ஒரு விஷயத்திற்காக எடுக்கும்போது இந்த ஒரு இது கிடைச்சிருக்கு. இது போன்று ஒவ்வொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். இந்த மாதிரியான இருக்கக்கூடியது வந்து நான் பலமுறை நாகக்கட்டு அப்படின்ற மாதிரி நாகபந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது. அந்த நாகக்கட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற விஷயம் இருந்ததுன்னா யாருக்குமே வந்து பார்த்தோம்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஜானேர்னா முழம் சேர்க்கும் அப்படின்ற மாதிரியான நிலைமை. அந்த ஜானேர்னால் முழம் சேர்க்கிறது நமக்கு எந்த ஒரு விஷயமுமே தொடர்ந்து வருவதில்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் கடைசி வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. நம்மளை யாராவது ஏமாத்திட்டு போயிடுறாங்க, நம்ப வச்சு ஏமாற்றம் செய்கிறார்கள், துரோகம் செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ராகு ரீதியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு நாகத்தை வழிபட்டால் அதீத சக்தி இருக்கும். இது பலருக்கும் தெரியாததுனால இது வந்து ஒரு ஹிடன் டெம்பிள் மாதிரியான ஒரு விஷயமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு இதோடைய ஒரு மகத்துவம் தெரியவில்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. அது மாதிரியாக இப்போ வந்து இந்த ஒரு நாகத்தை வந்து வழிபடு வரும்பொழுது உங்களுக்கு ராகு ரிலேட்டட், கேது ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லாமல் கல்யாணம் ஆகாமல் இருக்கு, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, பூர்வ ஜென்ம நிறைய விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சாபம் அப்படிம்பாங்க. அது மாதிரியான நிவர்த்திகள் எல்லாமே இந்த ஒரு நாகத்தை வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பாகவே நடக்கும். இந்த கோயிலில் வந்து நிறைய தேவைகள் இருக்கின்றன. இப்போ எல்லா கோயில், சிவன் கோயில், பழைய கால சிவன் கோயில் மாதிரி தான், யாரும் செய்வதற்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களே வந்து அவங்களால ஏதாவது முடிஞ்சதை செஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு கோயிலில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளால் முடிந்த அளவுக்கு உண்டான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வரும்போது உங்களால் என்ன முடியுமோ ஒரு செங்கல்லாவது, கொஞ்சம் ஒரு துளி பணமாவது, ஏதாவது ஒரு விஷயமாக நீங்கள் கொடுத்துட்டு போகிறது அப்படின்றது இந்த மாதிரியான பழங்கால பொக்கிஷங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய சந்ததிக்கும் கடத்தி செல்வதற்கு ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும். நாகம் வந்து இங்க ஒன்று தான் இருக்கு. இந்த சாஸ்தா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலில் மட்டும் வந்து அந்த யோக நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காலில் இருக்கக்கூடிய ஒரு நிலை மாதிரி இது மாதிரி இருப்பார். ஒரு பக்கம் காலில் இருக்க மாதிரியான ஒரு சாஸ்தா. இந்த சாஸ்தாவும் வந்து பார்த்தோம்னா அபூர்வமான சாஸ்தா, சின்னதாக பின்னப்பட்டு இருக்கிறது. இந்த பின்னத்தை சரி செய்து இவரை வழிபாட்டுக்கு, பெரிய அளவில் வழிபாட்டுக்கு கொண்டு வருவதற்குண்டான ஒரு முயற்சியிலும் இருக்கிறோம். அதே போல் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து கடந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக சாஸ்தா வந்து ஐயப்பனுடைய விக்கிரகம், பஞ்சலோக விக்கிரகம் வைத்து வெகு விமர்சையாக வந்து ஒவ்வொருத்தங்களும் மாலை போட்டுக்கிறது, சுவாமி வழிபாடு செய்வது, ஐயப்ப சரணம் சொல்வது, இந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனால ஐயப்பனுக்கு ரொம்ப ரொம்ப பெயர் போன ஒரு கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த ஒரு விஷயத்தை இந்த கோயிலை சொல்லலாம். சிவனுக்கும் அம்பிகைக்கும் மட்டுமல்லாமல் ஐயப்பனுக்கும் ரொம்ப ரொம்ப பெயர் போன ஒரு கோயில். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு கோயில். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு பொக்கிஷம் அப்படின்ற மாதிரியான விஷயமே சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுடைய பங்களிப்பும் வந்து இந்த கோயிலுக்கும் கண்டிப்பான முறையிலே, பல கோயில்களுக்கு இந்த மாதிரியான விஷயமாக நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு நாம சொன்ன விஷயங்களை பார்த்து நீங்க செய்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு கோவிலுக்கும் உங்களுடைய மகத்தான பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்தை மறந்து விடாது. நமசிவாய்.